யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல் வார்த்தைகளை வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பெலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பெலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் ஒரு மனுஷன் விரும்பினதினால அவனுடைய வாழ்க்கையை வெற்றியாக்கி காட்டணும்னு அவர் மனுஷன் விரும்பினதுனால செய்யலை. நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா யோசுவாவை கேட்காமலே அவனுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்க அவன் தன் வழியை வாய்க்க பண்ண அவன் புத்திமானாக இருப்பதுக்கான காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். ஆத்துமாவில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், சரீரத்தில், குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய வேலை, நம்முடைய தொழில், நாம் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களிலும் தேவன் என்ன விரும்புகிறார்னா நம்மளை ஒரு வெற்றிகரமான ஒரு நிலையில் அடையாளப்படுத்தி காட்டுகிற ஒரு வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எப்படி உண்டாக்க முடியுன்றதை காட்டுறாரு. நல்லா கவனிக்கணும். என்னுடைய எல்லா வெற்றியும் என் இயேசுவால் எனக்கு கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? கையை உயர்த்தி சொல்ல. என்னுடைய எல்லா வெற்றியும் யாரால தான் கொடுக்கப்படுது? இது ஏனால வந்துட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜெயமோ யாரால வரும்னு சொல்லியிருக்கு வேதம். குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாகும். நம்ம ஆயத்தமாக வேண்டியதெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்கறது நிமித்தமாக பல காரியங்களை அறிந்து கொள்கிறேன். அறிந்து கொண்டு என்னை நான் இன்னும் எங்கெல்லாம் எக்யூப் பண்ணணும், இன்னும் எங்கெல்லாம் என்னை கரெக்ட் பண்ணணுன்றதை அறிந்து இப்போ என்ன செய்கிறேன், கர்த்தர் எனக்கு வெற்றி கொடுப்பதுக்கு எனக்கு எப்படிப்பட்ட வழிகளில் கர்த்தர் நடத்துகிறார். இப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. இந்த கடன் என்கிற இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுவிக்கப்படுவதற்கு கர்த்தர் என்ன வழிகள்லாம் வச்சிருக்கிறாரு. ஒரு மனுஷன் கடனிலிருந்து விடுதலை பெற்று அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும்போது அதுதான் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு ஒரு அறிகுறி. பாருங்க, வேதம் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை. சிலர் கடன் வாங்குறாங்க, ஏன்னா அதை ரொம்ப டிசிப்ளினாக ரீபே பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீயும் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிற நிலையில் நம்ம இருப்பதுக்கு தேவன் இந்த வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு எப்படி உதவி செய்கிறாரு. ஏன்னா நீங்கள் கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு எல்லா வீட்லேயும் பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்கிறது எதுலன்னா பொருளாதாரத்தில் தான். நான் சொல்றது கேட்குதா காது? பணம் இல்லைன்னா ஒவ்வொருத்தருடைய மூஞ்சை பார்க்கணுமே. வீட்டில் வெளியே போயிட்டு வர புருஷன் வீட்டில் செய்ய வேண்டிய காரியத்துக்கு பணம் கொடுக்கலன்னா ஒரு நாள் மனைவி என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லைங்க மாதத்தில் இருக்கிற 30 நாள் அவர் அப்படியே இல்லை 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 இல்லைன்னு வந்தால் அப்புறம் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? வெத்தலை பாக்கு எடுத்து பாக்கு இலையில் வச்சு அவரை தட்டில் வச்சு தூக்கி கொண்டு வாங்கப்பா வாங்க அப்படின்னா கூடுவோம். பிரச்சனை ஆரம்பிக்குது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? பிரச்சனைகள் பல விதங்களில் வருகிறது. ஆனால் மெஜாரிட்டியான ப்ராப்ளம் ஃபினான்ஷியல் நிமித்தமாக வருது. ஒரு காரியத்தை செய்ய முடியல, ஒரு மகிழ்ச்சியான காரியமாக இருக்கட்டும், ஒரு நல்ல காரியமாக இருக்கட்டும், அதை செய்ய முடியாத ஒரு நேரம் பணம் இல்லாததினால வரும்போது வாழ்க்கைக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது. ரொம்ப ஆவிக்குரியவர்களாக இங்கே உட்காந்து யோசிக்கக்கூடாது, ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்ம ஆண்டவர் எப்பவுமே நம்மளை ப்ராக்டிக்கலாக நடத்துவார். அதை ரொம்ப இப்படி சொன்னால் இப்படி நல்லா சொல்லுங்களேன். பக்கத்தில் நம்ம ஆண்டவர் எப்படி நடத்துவார்?
பிராக்டிக்கலாக நடைமுறை விதத்தில் நடத்துறாரு. நடைமுறை ஒரு மாதிரி இருந்துட்டு சத்தியம் அதுக்கு ஒவ்வாத சத்தியமாக இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு. என்னுடைய லைஃப்பில் நான் போய்கொண்டிருக்கிற ஸ்ட்ரகிள், நான் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு ப்ராக்டிக்கலாக அவருடைய சத்தியத்தை எடுத்து எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. இப்போ சொல்கிறார், இந்த பொருளாதாரத்திலிருந்து நம்ம விடுதலை பெறுவதுக்கு நிறைய முறைமைகளை கற்று வச்சுக்கிற ஆண்டவர் சொல்கிற, உன்னை எதெல்லாம் வாளாக்குதோ, உன்னை எதெல்லாம் கீழாக்குதோ அதுக்கெல்லாம் நான் அகெயின்ஸ்டாக இருக்கிறேன்றாரு. நான் சொல்கிறது நல்லா கவனிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களை கீழாக்குதோ, உங்களை வாளாக்குதோ, தலையாக முடியாமல், மேலாக முடியாமல், உயர முடியாமல் இருக்கிற எல்லாவற்றுக்கும் கர்த்தர் எதிராக இருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்றீங்க? நீங்கள் வளரக்கூடாது, நீங்கள் உயரக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆகக்கூடாதுன்னு பிசாசு என்ன பண்ணுறான்? உங்களை கீழே இழுக்கிறதுக்கான வேலையை செய்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கு நான் எதிராக இருக்கிறேன். நீ மேலே வரணுன்றதுல நான் உனக்கு உன் பக்கம் நின்று உன் சார்பாய் உனக்கு வேண்டிய சத்தியங்களையும் வழிமுறைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் இந்த கடனிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அற்புதமான கோட்பாடுகளை ஆண்டவர் வேதத்தில் வச்சிருந்தார். லேவியராகமத்தில் உங்களுக்கு காண்பித்தம் பாருங்க. ஒவ்வொரு 7 வருடமும் ரீபேயிங் இயராக வச்சிருந்தார். ஒவ்வொரு 50 வருஷமும் அதை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னா இயர் ஆஃப் ஜூப்ளியா செலிப்ரேட் பண்ணாங்க. யூப்ளியின் வருஷம் வச்சார். ஏன் இதெல்லாம் வச்சாரு? மனுஷன் வாழ்நாள் முழுவதும் கடனாளியா இருக்காம அவன் அதுல இருந்து விடுபெறுவதற்கான நிறைய மெத்தடை, பிரின்சிபல்ஸை கடவுள் ஏற்படுத்தி வச்ச இந்த கோட்பாடை உபயோகப்படுத்தி இருந்தா ஒரு மனுஷன் நல்லா இருப்பான், ஒரு குடும்பம் நல்லா இருக்கும், அந்த நாடு நல்லா இருக்கும். இன்னைக்கு நாடு கடன் பட்டு போது, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து போது காரணம் இங்கே தேவன் சொல்லியிருக்கிற கோட்பாடுகளை உபயோகப்படுத்தாமல் போகிறதுனால ஏற்படுகிற விளைவுகள். இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த அடிமைத்தனம், கடன் என்பது ஒரு அடிமைத்தனம். அந்த கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை பெற தேவன் வைத்திருக்கிற சத்தியங்களை தான் நாம் அறிந்து கொள்கிறோம். 5 சத்தியங்களை உங்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன் இந்த நாட்களில். ஒன்று, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அறிந்து கொள்ள வேண்டிய 3 காரியம். கர்த்தர் எல்லா கடன்லையும் என்ன பண்ணுறாரு? அவர் ரத்து செய்கிறாரு. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். தேவனுடைய சித்தம், நான் கடனிலிருந்து வெளியே வரணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவனுடைய சித்தம் என்ன? வாழ்நாள் முழுதும் நீ கடனாளியா இருக்கணும் அப்படின்றது அவருடைய சித்தம் இல்லை. God's will is that he wants you to come out from your debts. கடனிலிருந்து வெளியே வரணுன்றது தேவன் வைத்திருக்கிற சித்தம் பாருங்க. இதெல்லாம் நம்பணும். நம்ம ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் கவனிச்சீங்கன்னா அங்கே சொல்றாரு, ஒருவன் என் வார்த்தையை கேட்டு அதை நம்பி, என்னுடைய வார்த்தையை நம்பி ஒரு மனுஷன் வீட்டை கட்டுவானா அவன் கண்மலையின் மேலே தன் வீட்டுக்கு அஸ்திபாரம் போடுறவனா இருக்கிற புத்தி உள்ள ஒரு மனுஷன்றாரு. நல்லா கவனிங்க. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது வசனத்தை கேட்க கேட்க நான் ஆழமாய் சிந்திக்கிறவனாய் மாறுகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வசனத்தை கேட்க கேட்க நம்மளை ஆழமாய் சிந்திக்கிறவர்களாய் கர்த்தர் என்ன பண்றாரு? அப்படியே மேலோற்றமா, அப்படியே சூப்பர்ஃபிஷியலா, அப்படியே ஷாலோவா இருக்கிறவங்கள அப்படியே மேலோற்றமா ஆழமா போறேன், ஆழமா திங்க் பண்றேன். என் வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் ஆழமா திங்க் பண்றேன், என் எதிர்காலத்தை குறித்து கொஞ்சம் ஆழமா திங்க் பண்றேன், என் குடும்பத்தை குறித்து கொஞ்சம் ஆழமா திங்க் பண்றேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, திங்க் பண்ணுறீங்களா? சிலர்லாம் அப்படியே 3ஆம் வானம் போயிட்டீங்க, அதனால தான் கேட்குறேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, திங்க் பண்ணுறீங்களா? சரி, தூங்கிட்டேன், ரொம்ப ஆழமாக திங்க் பண்ணுறேன். கண்ணை தரங்க. இந்த சத்தியத்தெல்லாம் பிசாசு கேட்காதபடி மைண்டை அப்படியே ஒரு மாதிரி சோக மப்பு மண்டாரமாக ஆக்கிடுவான். இந்த நேரம்தான் விழிப்பாக இருக்கணும். சத்தியத்தை கேட்கும்போது விழிப்பாக இருக்கணும். கேட்குற சத்தியத்தை கொஞ்சம் ஆழமாக திங்க் பண்ணணும். ஆழமாக திங்க் பண்ணும்போது தான் ஆழத்தில் தான் புதையல் இருக்கும். கையை வைத்து ஆமென்னு சொல்லுங்க. எங்கே இருக்கு? ஆழத்தில் தான் எல்லா பொக்கிஷமும் அங்கே தான் இருக்கு. கிறிஸ்தவங்க எப்படின்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்துடும், அப்படியே மேலோட்டமாக பாஸ்டர் ஏதாவது ஆசீர்வாதமாக சொல்ல மாட்டாரா? சொல்லுவேன். அந்த ஆசீர்வாதம் வர்றதுக்கு ஆழமாக நோன்னு சொல்கிறேன் பாருங்க, ஆழமாக சிந்திங்க. அதை விட்டுருவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவனை புத்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடுறேன்றாரு. இஸ் a wise man.
யாரை பார்த்து சொல்ற? ஆழமா சிந்திக்கிறோம். வசனத்தை, நான் போதித்த வசனத்தை அதை நம்பி அதை புரிந்து கொள்வதுக்கு ஆழமா சிந்திக்கிறான் பார் ஒரு மனுஷன். அவனை ஆண்டவர் சொல்ற புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுறேன்றாரு. நல்லா கவனிங்கள். கிறிஸ்தவம் என்பது வெறும் நம்ம உட்கார்ந்து அப்படியே உணர்ச்சி ரீதியா பரவசப்பட்டுட்டு போகிற ஒரு அனுபவம் அல்ல. பாருங்க, ஒரு என்ன சைக்காலஜிஸ்ட் இருந்தார் பாருங்க. அவர் பேர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். அவர் சொல்றாரு, மதம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு போதை மாதிரியாம். ரிலிஜியன் இஸ் a toxic for peopleன்றாரு. இப்போ இந்த மனுஷன் சொன்ன மாதிரி மதம் ஒரு போதைன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாரும் மதம்னா அப்படி ஒரு மாதிரி, அது ஒரு மாதிரி, ஒரு போதை, அது ஒரு வேற மாதிரி அப்படின்னு நினச்சா இவர் சொல்றதெல்லாம் உண்மை நம்ம ஏற்றுக்க முடியுமா? அவர் சொல்றாருன்னா அது உண்மை கிடையாது. ஏன்னா அவருக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது, சத்தியம் என்ன சொல்லுதுன்னு தெரியாது. ஆண்டவர் பாருங்க, மனுஷனை உண்டாக்கும் போது உணர்ச்சி ரீதியாக அவனை உண்டாக்கி இருக்கிறார். உணர்வு இருக்கு, உணர்றேன், உணர்ந்து பார்க்குறேன். சில காரியங்களை உணர்கிறனால தான் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது, தேவ பிரசன்னத்தை உணரும் போது கையை தட்டி ஆராதிக்கிறேன், கையை உயர்த்தி ஆராதிக்கிறேன், எல்லாம் பண்றேன். இதனால மாத்திரம் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை நீங்கிரல. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த சத்திய வசனத்தை ஒரு மனுஷன் ஆழமா சிந்திக்கிறவனா இருப்பானா, அவன் தன் வீட்டை, அவன் தன் வாழ்க்கையை கிறிஸ்து என்னும் கற்பாறையின் மேல அவன் கட்டுகிறவனாய் மாறுகிறான். அந்த வீட்டின் மேல என்ன புயல் காட்டு அடிச்சாலும், என்ன வெள்ளம் மோதினாலும் என்ன ஆகாது, அவன் ஒரு நாள் அசைக்கப்படாம அவன் நிலைத்திருக்கிற ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்கிற, கடனிலிருந்தெல்லாம் அந்த அடிமைத்தனத்தெல்லாம் விடுவிக்கப்படுகிற ஒரு நிலை. ரெண்டாவது சத்தியம் சொன்ன உங்களுக்கு, ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு காரியத்தை நீ செய்யணும். அது என்ன? உன்னை எதெல்லாம் வாளாக்குதோ, உன்னை எதெல்லாம் கீழாக்குதோ அதை நீ செய்யக்கூடாது. என்ன சொல்றாரு? மேலும் மேலும் கடன் வாங்காத. கடன் வாங்குற மென்டாலிட்டியில இருந்து நான் எப்படி கொடுக்கிறவனா மாறணும்ன்ற மென்டாலிட்டிக்குள்ள வரணும். அது வரும்போது தான் அதற்கான சத்தியங்களை கர்த்தர் எப்படி என் வாழ்க்கையில அதை சாத்தியமாக்க எனக்கு என்ன சொல்றாரு, நான் என்ன செய்யணும் அப்படின்ற சிந்தனை வரும்போது அது என்ன ஆகுதுன்னா, ஐ ஸ்டார்ட் டு திங்க் டீப்லி. நான் கொஞ்சம் ஆழமா யோசிக்கிறேன். இங்க உட்கார்ந்து வசனத்தை கேட்டு போயிட்டு அடுத்த வாரம் போய் யார்கிட்ட போய் கேட்கலாம், யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னா அது ஆழமா யோசிக்கிறது இல்லை. ஏன்னா இந்த வசனம் உள்ளே போல கொஞ்சம் ஆழமா சிந்திக்கக்கூடிய நிலை வரல. அப்புறம் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, கடன்லேருந்து வெளியே வருவதற்கான பாஷை, வார்த்தைகளும் வாயில இருக்கணும். மூணாவது சத்தியம் சொன்னேன், நான் வாழ்கிற வாழ்க்கையிலையும் நான் உழைக்கிற உழைப்பின் மேலேயும் கர்த்தர் என்ன செய்யணும், வானத்தை திறக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கணும். இதை குறித்து நிறைய நம்ம கவனித்தோம். எப்போ திறக்கிறார் வானத்தை? கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு என்று வைத்திருக்கிற பிரமாணங்கள், அதில் ஆண்டவர் வைத்திருக்கிற தசம பாகம் என்கிற கோட்பாடு, தசம பாகத்தை குறித்த வெளிப்பாடு. தசம பாகன்றது நம்மளை பாரப்படுத்துறதுக்காக, நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக கர்த்தர் வச்ச ஒரு முறைமை கிடையாது. ஆண்டவர் காட்டுறாரு, நான் தான் உனக்கு ஆதாரம், என்னை கனப்படுத்த இதை நீ செய்யும் போது கர்த்தர் சொல்ற, உனக்கு நேராக வானத்தின் பல கதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரா, என் மேல அவர் வர்ஷிக்கிறாரு. வானம் திறக்கப்படுது. அந்த வானம் திறக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்ற வாழ்க்கை ரொம்ப சிறப்பான ஒன்று. இன்றைக்கு நாலாவது சத்தியத்தை நான் துவங்க விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியம். பாருங்க, நாலாவது கல் தாவீது பொறுக்கின கூழாங்கல், 5 கூழாங்கல் கோலியாத்தை வீழ்த்த. கோலியாத் என்பவன் கடனாளி. அந்த கடனை எப்படி மேற்கொள்றதுன்றது தாவீது செய்து காட்டுறான். இந்த நாலாவது சத்தியம் சொல்லுது, கிரியேட் அவுட் ஆஃப் டெப்த் ஃப்ளோ. அப்படின்னா கடன்ல இருந்து வெளியே வருவதற்கான வழிந்தோடுதலை உண்டு பண்ணணுமா. இன்னும் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, கடன்ல இருந்து வெளியே வருவதற்கான வாழ்க்கை முறையை உண்டாக்கணும். லைஃப் ஸ்டைல், கிரியேட் அ லைஃப் ஸ்டைல் which will bring you out from the depths. கடன்ல இருந்து வெளியே வருவதற்கான வழிந்தோடுதலை எப்படி உண்டாக்குறது? அழகா நீங்க இந்த உலகத்துல ஆண்டவர் ஏற்கனவே எட்டர்னல் பிரின்சிபல்ஸ் வச்சிருக்கிறார். நித்திய காலமாய் வேலை செய்கிற கோட்பாடுகள்லாம் இந்த உலகத்தில் இருக்கு. அது பிசிக்கல் வேர்ல்ட்லயும் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லயும் இருக்கு.
அதை எப்படி சொல்லலாம், இந்த காணக்கூடிய உலகத்திலும் இருக்கு, காணக்கூடாத ஆவிக்குரிய உலகத்திலும் சில பிரமாணங்களை, சில கோட்பாடுகளை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஒரு மனுஷன் தேவன் வைத்திருக்கிற கோட்பாடுகளை, பிரின்சிபல்ஸை அவன் ஃபாலோ பண்ணும்போது அதற்கான நல் விளைவுகளை தன் வாழ்க்கையில் அனுபவிக்கிறான். ஒரு மனுஷன் கர்த்தர் வச்சிருக்கிற கோட்பாடை நிராகரித்து, அதை உதறி தள்ளி, அதை அசட்டை பண்ணி வாழும்போது அதற்கான விளைவுகளையும், தன்னை பாதிப்புக்குள் கொண்டு போகக்கூடிய விளைவுகளுக்குள்ள போய் அவன் நிற்கிறான். இன்னைக்கு ஏன் மனுஷன் கடன் என்கிற இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறானா, அதுவே ஒரு அறிகுறி அவன் தேவன் வைத்திருக்கிற, அவனை விடுதலை பண்ணக்கூடிய கோட்பாடுகளை தன் வாழ்க்கையில எஃபெக்டிவா அவன் யூஸ் பண்ணல. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை. வாங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து இதை நான் சற்று விளக்க விரும்புகிறேன். பாருங்க, இன்றைக்கு இதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய தேவன் எவ்வளவோ அற்புதமான வழிகளை வைத்திருந்தோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க, சொல்லியிருக்கிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு. நல்லா நீங்க ஆண்டவர் சொல்ற, எங்க போராட்டம் இருக்கு? இந்த மாம்சத்தோட ரத்தத்தோட இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகாரியாகிய லோகாதிபதியோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நல்லா கவனிங்க, இன்னைக்கு பிசாசு எவ்விதமான விதத்தில் ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போராட்டங்களையும் தாக்குதலையும் அவன் ஏற்படுத்துகிறத அறிந்து கொள்வோம்னா, அதை எப்படி மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். பாருங்க, பிசாசு எப்படி தாக்குறான் நீங்க கொஞ்சம் யோசித்தீங்கன்னா, ஒரு மனுஷனை ஒரு விதமாக அவனை சிந்திக்க வச்சு, அவன் சிந்திக்கிற அந்த விதம் அவனை எதுக்கு நேராக கொண்டு போகுதுன்னா, அழிவுக்கு நேராக கொண்டு போகுது. பிசாசு எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனைகளை தான் அவன் உபயோகப்படுத்தி அவன் என்ன செய்கிறான், நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா போராட்டம் ரெஸ்லிங் அங்கதான் ஏற்படுத்துறான். இன்னைக்கு பாருங்க, மனுஷனுக்கு என்ன விளங்கி கொள்ளனா, இந்த கடனின் அடிமையின் பின்பாக இருக்கிறது ஒரு கடனின் ஆவி. நல்லா கவனிக்க நான் சொல்றது, இந்த கடனின் அடிமைத்தனத்துக்கு பின்பாக இருக்கிற ஒன்று என்னன்னா கடனின் ஆவி. இப்போ உடனே கிறிஸ்தவ மக்கள் சொல்லுவாங்க, ஓ கடனின் ஆவின்னு இருக்கா, அப்ப அந்த ஆவியை கட்டி ஜோம் பண்ணிட்டா. நான் சொல்றேன், எவ்வளவு வரம் பெற்றவர்கிட்ட போய் நீங்க இந்த ஆவியை கட்டி ஜோம் பண்ண சொன்னாலும் இது ஜெபித்து கட்டி போடுற ஆவி இல்லை. நல்லா கவனிக்க நான் சொல்றது, இது என்ன செய்யுது, இந்த ஆவி இந்த கடன் அடிமைத்தனத்துக்கு பின்பாக இருக்கிற இந்த கடனின் ஆவி என்ன செய்யுதுன்னா, ஒரு மனுஷனை ஒரு விதமாக சிந்திக்க வச்சு அந்த சிந்திக்கிற அந்த வழி அவனை எதுக்கு நேரம் நடத்துதுன்னா, அழிவுக்கு நேரம் நடத்துது. அவனை முன்னேற்றத்துக்கு நேரம் நடத்தல. அதான் சொல்றாரு, இந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உனக்கு போராட்டம் இல்லை, அதிகாரிகளோடும் துரைத்தனங்களோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் எல்லா அந்தகார சக்திகளோடும் உன்னை இருள்படுத்துகிற காரியங்களுக்கோடு தான் உனக்கு ஒரு போராட்டம் இருக்கு. சொல்ற, அங்கதான் நம்முடைய ரெஸ்லிங்கே இருக்கு, அங்கதான் நம்முடைய போராட்டம். நம்ம போராடி ஜெயிக்க வேண்டிய இடம் அதுதான். நல்லா கவனிங்க. அப்ப போராடி ஜெயிப்பதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி என்ன ஒரு விதமாக பிசாசு சிந்திக்க வச்சு என்ன செய்யறான் பாருங்க. இப்படி சிந்திக்கக்கூடிய காரியத்தை பிசாசு இந்த நம்ம வாஸ்தம் பாருங்க போட்டிருக்கு பாருங்க, எல்லா அந்தகார லோகாதிபதி அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் இந்த சிந்தனைகளுக்குள்ள நம்மளை கொண்டு போகும்போது மனுஷன் ஒரு விதமா சிந்திக்கிறான். எப்படி சிந்திக்கிறான் தெரியுமா? அவன் என்ன சொல்றான், கடன் நான் எவ்வளவு வேணாலும் வாங்கலாம், கடன் வாங்குறது என்ன தப்பா,
நான் கடன் வாங்கி காட்டுறேன், கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கூட நான் வாங்கி காட்டுறேன். இது என்ன பண்ணுது? ஒரு விதமான எண்ணம், ஒரு விதமான சிந்தனை அவனை எதுக்கு நேராக கொண்டு போகுதுன்னா, அவனுடைய வாழ்க்கையை அழிவுக்கு நேராக கொண்டு போகிற கடனின் ஆவி அவனை போட்டு தாக்குது. ஏன்னா வான மன்றத்தில் உள்ள பொல்லாத ஆவி எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அவனுடைய சிந்தனைக்குள்ள போய் ஆளுகை செய்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த என்ன கடனின் அடிமைத்தனத்துக்கு பின்பாக இருக்கிற இந்த கடனின் ஆவியிலிருந்து நான் விடுபெறுவதற்கு தேவன் சில ஆவிக்குரிய பிரமாணங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த ஆவிக்குரிய பிரமாணங்களை நான் உபயோகப்படுத்தும் போதுதான் என்னுடைய வாழ்க்கையில அந்த கடனின்ற ஆவி, அது போல எதெல்லாம் உங்களை கீழாக்குதோ, எதெல்லாம் உங்களை வாளாக்கக்கூடிய வேலையை செய்தோ, அந்த ஆவியிலிருந்து நான் விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் சொல்றார், உனக்கு ஒரு போராட்டம் இருக்கு, ஒரு யுத்தம் இருக்கு. அந்த யுத்தம் இந்த மாம்சத்தோட இரத்தத்தோடையும் கிடையாது. அது ஆண்டவர் சொல்றார், இந்த அதிகாரங்களோடும் என்ன வானமண்டல் உள்ள பொல்லாத ஆவிகளோட நீ ஜெயிப்பதுக்கு உன்னுடைய மனம் புதிதாக வேண்டியது ரொம்ப முக்கியன்றாரு. being transformed in our mind and in our thinking. அதான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த வசனத்தை ஆழமா சிந்திக்கிறவர்களா நான் மாறும்போது எனக்குள்ள இந்த சத்திய வசனங்கள் என்ன செய்யுதுன்னா, எனக்கு வேண்டிய மறுரூபத்தை பிசாசு சொல்ற ஒரு விதமா சிந்திக்கிறவனா இல்லை, அந்த சிந்தனையிலிருந்து விடுபட்டு தேவன் என்னை எவ்விதமாக சிந்திக்கவும் செயல்படவும் விரும்புகிறாரோ, எதெல்லாம் நான் எதிர்த்து போராடணுமோ, எந்தெந்த போராட்டத்தில் நான் போராடி ஜெயிக்கணுமோ, அந்த ஜெயத்தை நான் அனுபவிப்பதுக்கு கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற சத்தியத்தின் வழிகளை என் வாழ்க்கையில் நான் பின்பற்றணும். பாருங்க பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் கவனிங்க, சொல்றாரு பாருங்க, இந்த ஸ்பிரிட் ஆஃப் டெப்ஸ் என்ன கடனின் ஆவி, இது போல செயல்படுவதுக்கும் இது போல சிந்திப்பதுக்கும் இங்க என்ன காட்டுறாரு பாருங்க. பாருங்க எப்படி பிசாசானவன் ஜனங்களுடைய சிந்தனைகளையும் அவர்களுடைய வாழ்க்கையின் முறைமைகளையும் எவ்விதமாக அவன் டாமினேட் பண்றான் பாருங்க. நல்லா நீங்க விளங்கிக்கணும், devil will always influence the way of your life. மறுபடியும் சொல்ல வரும், பிசாசு எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையின் முறைக்குள்ள தன்னுடைய தாக்கத்தை, தன்னுடைய ஆதிக்கத்தை காட்ட உங்க சிந்தனையின் மூலமா தான் வருவான். எப்படிலாம் வராம பாருங்க, அதை எப்படி நம்ம கவனமா மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம கவனிப்போமா? முதல் சில வசனங்களை வாசிப்போமே. அங்க சொல்லியிருக்க பாருங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாதின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும். நல்லா கவனிங்க, எந்த ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்றாங்களாம்? கீழ்ப்படியாமை. அங்க சொல்லியிருக்கு பாருங்க, என்ன கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரி பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் சொல்றார் பாருங்க. எப்படி இருந்தேன்? முற்காலத்தில் எப்படி இருந்தேன்? கீழ்ப்படியாமை பிள்ளையா இருந்தேன். பிசாசின் உடைய என்ன இன்ஃப்ளூயன்ஸ்லாம் எனக்கு உண்டாகணுமோ அதெல்லாம் உண்டாகக்கூடிய விதத்தில் சிந்திக்கிறவனா இருந்தேன். இப்படி இருந்த என்ன ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்றது தான் நமக்கு விளங்கணும். 3ஆவது சொல்றாரு, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஸ்பாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தமது மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் இருந்து மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே. நல்லா நீங்க சொல்றாரு பாருங்க, எப்படி இருந்தேன்?
ஏன்னா அங்க பிசாசினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் டாமினேட் பண்றான். எப்படி டாமினேட் பண்றான் பாருங்க யோசித்து. இந்த உலக வழக்கத்தின்படி வாழ்றதுல என்ன டாமினேட் பண்றான்? அந்த வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துல, அங்கே போட்டிருக்கு பாருங்க. 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. அங்கே சொல்லியிருக்கு, இவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக வாழக்கூடிய கீழ்ப்படிதலை, கீழ்ப்படியாமைய பிசாசு நமக்குள்ள உண்டாக்குறான். இந்த உலகத்தில் நான் எப்படி வாழணுன்ற ஒரு வாழ்க்கை முறையை கர்த்தர் ஏற்படுத்துறாரு. ஏன்னா இந்த உலகத்தை உண்டாக்குனவர் கர்த்தர். இந்த உலகத்தை இயங்க வைப்பதுக்கு ஏராளமான பிரமாணங்களையும் கோட்பாடுகளையும் முறைமைகளையும் தேவன் வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த முறைமையில் நான் செயல்படுவதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிசாசானவன், அதிகாரியாக இருக்கிற பிசாசானவன் என்ன பண்ணுறான்? ஜனங்களை தேவன் வைத்திருக்கிற முறைமையின்படி செயல்படாதபடிக்கு, இவ்வுலக வழக்கத்தின்படி. என்ன சொல்லுவாங்க? என்ன தப்பு செய்யறது பெரிய விஷயமா? நான் மட்டும் தான் தப்பு செய்யறேன்னா? இந்த தப்பை எல்லாரும் தானே செய்யறாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் பெருசுப்படுத்திட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் சகஜம். ஊர்வலத்தில் சொல்றது போல 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்து, அது என்ன இதெல்லாம் பெரிய தப்பா? இதெல்லாம் சகஜம். நல்லா கவனிங்க. இதெல்லாம் பிசாசு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவ்வுலக வழக்கத்தின்படி ஜனங்களை தேவன் வைத்திருக்கிற உலகத்தில் கர்த்தர் வச்சிருக்கிற பிசிக்கல் பிரின்சிபல்ஸை நம்ம உபயோகப்படுத்தாதபடி, அதுக்கு கீழ்ப்படியாமைய நம்ம மூலமாகவே, நம்முடைய சிந்தனையின் மூலமா நம்மளை ஒரு விதமாக சிந்திக்க வச்சு அந்த சிந்தனை அழிவுக்கு நேராக போகிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு இந்த கீழ்ப்படியாமையை கொண்டு என்ன பண்றான் பாருங்க. எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான்றதை தான் இங்க வேதம் சொல்ற. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா மனுஷனை கடனின் ஆவிக்குள்ள பிடிச்சி வைக்குது. எல்லா விதமான அடிமைத்தனத்துக்குள்ள மனுஷன் இருப்பதுக்கு காரணம் தேவன் வச்சிருக்கிற இந்த மெத்தடை எப்படியெல்லாம் மனுஷன் கீழ்ப்படிஞ்சில்ல, கீழ்ப்படியாமை நிமித்தமாக தான் வாழ்க்கைக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை உடைப்பதுக்கும் கர்த்தர் வச்சிருக்கிற விடுதலையை அனுபவிக்காமல் இருப்பதுக்கும் என்னெல்லாம் செய்யணுமோ பிசாசு பாருங்க அதுக்கான வேலைகளை ரொம்ப சாலிடாக நம்முடைய வாழ்க்கை முறைக்குள்ள அந்த சிந்தனைகளை போட்டுட்டு போயிடுவான். இப்படி தான் டாமினேட் பண்ணுறான். நான் எங்கேயாவது காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன்னா இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லி என்னை காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னா அப்படின்னா இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்ற விதமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் வேலை செய்கிற அந்த பழக்கம். கீழ்ப்படுகிற பிள்ளைகளிடத்தில் ஒன்று வேலை செய்யும், கர்த்தர் சொல்கிற சத்தியம் வேலை செய்யும். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. கீழ்ப்படுகிற பிள்ளை இடத்துல என்ன வேலை செய்யும்? கர்த்தருடைய சத்தியம் என்ன பண்ணும்? பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்துல என்ன நடக்கும்? இந்த சத்தியம் வேலை செய்யாதபடிக்கு எப்படி எல்லாத்தையும் உலக வழக்கத்தின்படி மாத்திரம் செய்யறதுல கவனம் செலுத்துவாங்க. சொல்றாரு, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த மாம்ச இச்சையின்படி நடத்தி செல்லப்படுகிற நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? அவருடைய ஐஸ்வர்யத்தின் இரக்கத்தின் நிமித்தமா நம்மளை மீட்டு, கிருபையினால நம்மளை மீட்டு கொண்டு நம்மளை ரட்சித்திருக்கிற இந்த மாற்றத்தை ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சத்தியத்தின் மூலமா தான் வாழ்க்கையில் ஆழமா சிந்திக்கலனா, நான் சொல்றேன் பிசாசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு விதமான திங்கிங்கில் மாத்திரம் போயிட்டே இருக்கிறேன். அது என்னை கொண்டு போய் எல்லா அழிவுக்கு நேராக, கடைசி அதை என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல விடும், என்னுடைய அழிவுக்கு நேராக கொண்டு போய் அது விடும். நம்முடைய பாருங்க ஆம்பிஷனை கூட பிசாசு என்ன பண்றான்னா அவனுடைய எண்ணங்களை, இந்த உலக வழக்கத்தின் எண்ணங்களை உள்ள கொண்டு அந்த நல்ல ஆம்பிஷனை கூட கெட்ட ஆம்பிஷனா மாத்துறான். ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல ஆம்பிஷனை ஆண்டவர் உண்டு பண்றாரு.
வாழ்க்கையில கடன்ல இருந்து வெளியே வரணும்ன்ற ஒரு ஆம்பிஷனை உண்டு பண்ற. இந்த ஆம்பிஷனை, இந்த ஆசையை மனுஷனுக்குள்ள இல்லாதபடிக்கு அதை எப்படி கெடுதியா மாத்துறது, எப்படி அவனை அடிமைத்தனத்திலே வைக்கிறதுக்கான எண்ணங்களை பிசாசு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் முறையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கடன்ல இருந்து வெளியே வருவதற்கான ஒரு வாழ்க்கை முறையை நான் உண்டாக்கணும். எப்படி அது உண்டாகும் போது கடன்ல வெளியே வருவதற்கான வழிந்தோடுதலை நான் உண்டாக்கும் போது, நான் இப்போ பிசாசினுடைய எண்ணத்தின்படி நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஆள் இல்லை, நான் இந்த சத்திய வசனத்துக்கு நான் இடம் கொடுக்கிறவனாய் மாறுறேன். விளங்குது? இப்போ இப்படி இருந்த என்ன, உலக வழக்கத்தில் இருந்த என்ன, இந்த லோகாதிபதியா இருந்த பிசாசின் கையிலிருந்து என் ஆண்டவர் விடுவித்து இந்த மாம்ச இச்சையின்படி நான் நடக்காதபடிக்கு என்னை நடத்துவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார், என்னை காப்பாற்றின ஒரு தேவன் இருக்கிறார். இந்த தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும். நான் என் வாழ்க்கையின் முறையை தேவன் வைத்திருக்கிற அமைப்பின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் நான் உண்டாக்கும் போது, நான் எந்த அடிமைப்படுத்தும் ஆவியினால நான் ஆதிக்கம் செய்யப்படாதபடி கிறிஸ்துவினாலே நான் ஆளப்படுகிறவனாய் மாறேன். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இந்த கடனின் ஆவி என்ன பண்ணுது? பல போராட்டங்களையும் வளர்ச்சியற்ற ஒரு நிலையும் ரிசல்ட் இல்லாத ஒரு நிலையை ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாக்குது பாருங்க. இப்ப நமக்குள்ள கேள்வி, இந்த ஆவிலிருந்து நான் விடுபட எனக்கு என்ன வழி அப்படின்னா, சத்தியம்தான் நம்மளை விடுவிக்கும். கைவாதி சொல்லுங்க, சத்தியம்தான் என்ன செய்ய நம்மளை விடுவிக்கும். சத்தியத்தை அறிய அறிய, சத்தியத்தை ஆழமா சிந்திக்க சிந்திக்க கர்த்தர் விடுவிக்கிறார். இப்ப எப்படி விடுவிக்கிறார் பாருங்க. இதே எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாங்க, எப்படி விடுவிக்கிறார்ன்றதை காட்டுறேன். எப்படி இப்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணான்றதை நம்ம கவனிச்சோம்ல. ஒரு விதமாக திங்க் பண்ண வச்சு, உலக வழக்கத்துக்கு ஏதுவா திங்க் பண்ண வச்சு, மாம்ச இச்சைக்கு ஏதுவா திங்க் பண்ண வச்சு, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆம்பிஷனை கூட ஒரு கெடுதியான விதத்தில் பிசாசு எதையும் புதுசாக உண்டாக்க முடியாது. நமக்கு ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அதை நெகட்டிவாக மாற்றி, அதை திரிச்சு, அதை ட்விஸ்ட் பண்ணி நம்முடைய சிந்தனைகளை கெடுத்து நம்மளை ஆழமாக சிந்திக்க விடாமல் அப்படியே மேலோட்டமாக இருக்கிறவர்களாக வைத்து இந்த சத்தியம் நமக்கு வேலை செய்யாதபடிக்கு பிசாசு அவன் விரும்புகிற வழக்கத்துக்கு ஏதுவா நம்மளை நடத்தணும்னு நினைக்கிறான். அதுதான் என்ன பண்ணுதுன்னா, நிறைய ஜனங்களை இந்த கடன் என்கிற ஆவிலிருந்து விடுபெற முடியாம, இல்லை எந்த விதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுபெற முடியாம அதிலே மாண்டு சிக்கி கொண்டு இருக்கிறது காரணம், அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் போய் உட்காந்துடுறோம். அவன் சொல்ற ஒரு விதமான சிந்தனையிலே போய் விடுகிறோம் பாருங்க. அது பல அழிவுக்கு நேராக நம்மளை கொண்டு போகுது. இப்போ ஆண்டவர் சொல்ற இதிலிருந்து விடுபெற கர்த்தர் வச்சுக்க சத்தியம் என்ன? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிப்போமா இணைந்து? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நாங்கள் சொல்லியிருக்கு பாருங்க. நான் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நல்லா கவனிங்க, நான் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிக அதிகமாய் யாருக்குள்ளேயோ இல்லை. ஹலோ, நல்லா கவனிக்க நான் சொல்றது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கடனின் ஆவிலிருந்து நீ விடுபெறுவதற்கான ஒரு வல்லமைய உனக்குள்ள நான் வச்சிருக்கிறன்றத மறந்துடாதன்றாரு. நீ வேண்டிக் கொள்வதுக்கும் நீ நினைப்பதுக்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே, சொல்லுங்க நமக்குள்ளேன்னு சொல்றதும் பொதுவாயிடும். இதை எனக்கு பர்சனல் ஆக்குறது எப்படி ஆக்கலாம்? எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளேயும் மேற்கொள்ளக்கூடிய, விடுதலை அடையக்கூடிய, அந்த கடன் என்கிற ஆவிலிருந்து விடுபெறக்கூடிய ஒரு வல்லமைய ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு, ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிக்குள்ள இந்த வல்லமைய கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நிறைய பேருக்கு இது தெரியாததுனால என்ன நடக்குதுன்னா, விடுபெற முடியாம அதிலேயே மாட்டி தவித்து கொண்டு இருக்கிறேன். நல்லா நீங்கள் இன்னைக்கு இது ரொம்ப முக்கியம் பாருங்க. எனக்குள்ள ஒரு வல்லமை வச்சிருக்கிறாரு. என்ன பிசாசு அவனுடைய
எண்ணத்தினால என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சக்தியை அவன் காட்ட முடியும்னா, என்னை ரட்சித்து எனக்குள்ள இருக்கிற இயேசுநாதர் எனக்குள்ள ஒரு வல்லமை வச்சிருக்கிறார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ள ஒரு வல்லமை வச்சிருக்கிறார். அந்த வல்லமை எனக்குள்ள இருக்குன்றதை நான் அறிந்து கொள்ளணும். பாருங்க, கவனிச்சு பாருங்க. இங்க சொல்லியிருக்கு 20ஆம் வசனத்துல, நமக்குள்ள எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. கையை வைத்து சொல்லுங்க. எனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே. இந்த வல்லமை இருக்குன்றதை நான் அறிந்து கொள்ளாதனால தான் எல்லா பிரச்சனையும் காரணம். இப்ப 19ஆம் வசனம் பாருங்க. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்திலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று. நல்லா நீங்க சொல்ற பாருங்க, அறிந்து கொள்ள வல்லவர்களாகும் ஆகவும். அந்த 19ஆம் வசனத்துல 20ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் கனெக்ட் பண்ணி காட்ட விரும்புகிற ஒரு வார்த்தை பாருங்க. 20ஆம் சொல்றாரு, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அந்த வல்லமையை 19ஆம் சொல்றாரு, அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். நல்லா கவனிங்க, இதை அறிந்து கொள்வதில் நம்ம வல்லவர்கள் ஆகணும். பாருங்க, நோவிங் திங்ஸ் என்ன எனக்கு தெரிய வரணும். எனக்குள்ள ஒரு வல்லமை வச்சிருக்கிறாரு. அந்த வல்லமையை வச்சு நான் மேற்கொள்ள முடியும். இந்த கடனின் ஆவியிலிருந்து நான் விடுபெற முடியும். என்னை எதெல்லாம் அடிமைப்படுத்தி வைக்கிறானோ அதிலிருந்து விடுபெறுவதற்கான ஒரு வல்லமையை எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை நான் அறிய வேணும். ஐ ஹேவ் டு நோ இட். பாருங்க, இந்த அறிந்து கொள்ளாததுனால தான் நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிற விடுதலையை, கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை, அந்த வழிந்தோடுகிற கடன்லேருந்து வெளியே வருவதற்கான வழிந்தோடுதல், கடனிலிருந்து வெளியே வருவதற்கான வாழ்க்கை முறையை உண்டாக்குவதற்கான வல்லமையை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறத நான் அறிந்து கொள்ளாம போகிறதுனால தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை நான் ருசிக்க முடியாமல் போயிடுறேன். நீங்கள் பாருங்கள், மனுஷங்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்ளனா அவனுக்கு மண்டையை வச்சிருதே. புருஷன் ஒன்றை சொல்லிட்டு பாதிலே நிறுத்திட்டாருன்னா மனைவிக்கு அன்னைக்கு நைட்டு மண்டை என்ன இருக்குன்னா சூடு ஏறிடும். அது என்னன்னு சொல்லிட்டு படுங்களேன். கொரட்டை விடுற ஆளை கூட தட்டி எழுப்பி என்ன பண்ணுவாங்க, அது என்ன ஏதோ ஒன்று சொல்லிட்டு சொல்லிட்டு படுங்க, இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு என்ன வராது. ஏன்னா அது மனுஷனுக்குள்ள கடவுள் வச்சிருக்கிற அந்த தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். இது எனக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற வல்லமையை நான் அறிந்து கொள்ளனா, அறிந்து கொள்வதற்கான தூண்டுதலை பரிசுத்த ஆவியானவர் இப்படி கேட்கிற வசனத்தின் மூலம் உண்டாக்கிட்டே இருப்பாரு. வேத வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் சொல்லியிருக்கு பாருங்க. எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதுக்கும் கேட்டதில்லை, எந்த மனதிலும் அது எந்த இருதயத்திலும் தோணினதில்லை. ஆனால் எதுவும் தோண்டாதவைகளை ஆண்டவர் என்ன பண்றாராம், நம்முடைய ஆவிக்குள்ள அதை தெரியப்படுத்தும்படி ஆண்டவர் வேலை செய்யறாராம். இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த தேவனுடைய சத்தியத்தை அறிய அறிய எனக்கு ஒன்று தெரியுது. எனக்குள்ள ஒரு வல்லமையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த வல்லமை ஒன்று செய்யும். என்ன செய்யும்னா, எல்லா அந்தகார இந்த வான மன்றத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் எல்லா அதிகாரத்தோடும் எல்லா துறைத்தனங்களையும் மேற்கொள்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார். கையை வச்சு என்ன பண்ணுறார் கர்த்தர், இதெல்லாம் மேற்கொள்ள பிசாசு எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறானோ அதை மேற்கொள்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறார். இந்த சத்தியத்தின் மூலம் அறிந்து கொள்ளணும். பாருங்க, இந்த சத்தியத்தின் மூலமாக அறிந்து கொள்ளணும்னா இந்த விஷயம்லாம் நமக்குள்ள இருக்குன்றதே நமக்கு விளங்காமல் போயிடும். இந்த வேத வசனத்தை குறித்த அறிவு நமக்கு உண்டாகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வேத வசனத்தை குறித்த உலக அறிவு வேணும். அது ரொம்ப அவசியம்தான். அதுக்கு தான் படிக்கிறோம், அதுக்கு தான் நிறைய காரியங்களை அனுபவம் உள்ள ஒரு ஆளுங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அந்த அறிவுலாம் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அந்த அறிவுக்கு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு அறிவு தேவ வசனத்தினால உண்டாகிற அறிவு. கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த தேவ வசனத்தினால உண்டாகிற அறிவு உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க டாப்பா இருப்பீங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, நீ கீழாகாம நீ என்னவா இருப்ப, மேலா இருப்பேன். வாளாகாம நான் எப்படி இருப்பேன், தலையா இருப்பேன்.
இந்த ஒரு அறிவு எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வல்லமை வச்சிருக்கேன். நான் வேண்டிக் கொள்வதுக்கும் நான் நினைப்பதுக்கும் மிக அதிகமாக கிரியை செய்கிற ஒரு வல்லமையை நான் அறிந்து கொள்ளணுமே. அந்த வல்லமை அறிந்து கொண்டனா நான் சொல்றேன், பிசாசு அவன் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணான், அதுலேருந்து விடுபெறக்கூடிய ஒரு வல்லமை. இன்னைக்கு பாருங்க, நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பைபிள் நாலேஜ் இருக்கும், ஆனால் அது ரொம்ப நல்லது தான், வேணும் தான். சிலருக்கெல்லாம் சில வசனத்தை சொன்னீங்கன்னா அந்த வசனம் எந்த அதிகாரத்தில் எந்த புஸ்தகத்தில் இருக்குன்னு கரெக்டாக அப்படியே டப்புன்னு எடுத்து சொல்லுவாங்க. ஆனால் அந்த வசனத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற வெளிப்பாடு நமக்கு அந்த அறிவு இல்லைன்னா, நான் சொல்கிறேன், பைபிள் நாலேஜ் இருந்துட்டு அந்த பைபிளில் சொல்லியிருக்கிற வசனத்தை குறித்த ரெவலேஷன் இல்லைன்னா, பைபிள் நாலேஜ் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. நல்ல கவனிங்கள். அப்போ இந்த கடனின் ஆவியை என்னை விட்டு துரத்துறதுக்கு நான் போய் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணி துரத்த வேண்டியதில்லை. நான் உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும், அதை என் மனதுக்குள்ளே கொண்டு போய் எண்ணங்களாக வைக்கிறேன், அதை சிந்திக்கிறேன். இந்த வசனத்தின் சக்தி எனக்கு சொல்லுது, நான் வேண்டிக் கொள்வதுக்கும் நான் நினைப்பதுக்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறார். அதை நான் ஒவ்வொரு நாளும் அறியும் போது நான் என்ன செய்யறேன்னா, என்னை எதெல்லாம் பிசாசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றானோ அதை மேற்கொள்ற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். வாழ்க்கையின் முறையை அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றானா, இந்த உலக வழக்கத்துக்கு ஏதுவா என்ன சிந்திக்க வைக்கிறான், அந்த சிந்தனையிலிருந்து நான் கர்த்தர் விரும்புகிறபடி சிந்திப்பதுக்கான சத்திய வசனத்தினால உண்டாகிற வெளிப்பாடு, அந்த ரெவலேஷன் என்ன பண்ணுதுன்னா, அந்த உலக வழக்கத்துக்கு ஏதுவா இல்லாம தேவன் விரும்புறதுக்கு ஏதுவா என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறேன். அதுதான் வல்லமையா பவர்ஃபுல்லா நமக்குள்ள கிரியை செய்து பாருங்க. இந்த வசனம் கொடுக்கிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில மேலானது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க, இந்த வசனம் எனக்கு கொடுக்கிற அறிவு எல்லாவற்றுக்கும் மேலானது? எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும், இந்த வசனத்தினால் எனக்கு உண்டாகிற தேவ அறிவு எல்லா அறிவுக்கு மேலானது இந்த தேவ வசனத்தினால உண்டாகிற அறிவு. அப்ப இது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்க. ஏன் இங்க வரோம், ஏன் உட்கார்ந்து வசனத்தை கேட்குறோம்? ஏன்னா இது எனக்கு அறிவை உண்டாக்குது, எனக்கு புத்தியை உண்டாக்குது, எனக்கு ஞானத்தை கொடுக்குது. என்ன ஞானம் கொடுக்குது? நான் இதில் வர முடியாதே, நான் இந்த கடலில் வெளியே வர முடியாதே, இதில் நான் எப்படி வெளியே வரப்போறேன்? இல்லை, அறிவு உண்டாக்குது. என்ன சொல்லுது? உனக்குள்ள ஒரு வல்லமையான ஒரு வல்லமையை கர்த்தர் வச்சிருக்கிறார், வெளியே வருவதற்கான வல்லமையை வச்சிருக்கிறாரு. அதை நான் அறிந்து கொண்டு வெளியே வருவதற்கான மேற்கொள்வதற்கான வழிகளை நான் அறிந்து செயல்படும் போது பிசாசை மேற்கொள்ற, பிசாசு என்னுடைய என்னென்ன வாழ்க்கை முறையெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறானோ அதெல்லாம் மேற்கொள்வதற்கான அதிகாரத்தில் கர்த்தர் என்ன செயல்பட வைக்கிறார். நல்லா கவனி, இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு ஏராளமான வசனங்களை கேட்கும்படி வைக்கிறார். ஏன்னா இந்த வசனம் அறிவை எனக்கு உண்டாக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, ஒரு காலம் வருமா, ஒரு காலம் வரும், வசனத்தையே கேட்க முடியாத பஞ்ச காலம் வரும்ன்றாரு. இன்னைக்கு நிறைய கொடுக்குறாரு, இன்னைக்கு நிறைய கேட்குறோம். கேட்கறது எதற்காக? இந்த வசனத்தின் அறிவினாலும் இந்த வசனத்தினால் உண்டாகிற வெளிப்பாட்டினாலும் நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப வேண்டியது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ மேற்கொள்வதற்கு கர்த்தர் இந்த என்னை எதுலெல்லாம் பிசாசு அவன் டாமினேட் பண்ணி என்னை அவன் விரும்புகிற வழக்கத்துக்கு ஏதுவாக கொண்டு போக, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் வேலை செய்வதற்கான வேலைகளை என்கிட்ட செய்ய வைப்பதுக்கு அவன் என்னெல்லாம் செய்கிறானோ அதுலேருந்து நான் விடுபெறுவதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு வல்லமை எனக்குள்ளே இருக்கிறத அறிந்து கொள்கிறேன். அது என்னன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த இருதயத்துக்கும் அது தோன்றினதில்லை. ஆனால் நமக்கோ தேவன் எல்லாவற்றையும் நம்முடைய ஆவியில் அதை அவர் நம்ம என்ன பண்ணுறாராம், வெளிப்படுத்துகிறார், ரிவீல் பண்ணுறாரு. எப்படி ரிவீல் பண்ணுறாரு? இந்த சத்திய வசனங்களை கேட்க ஆழமாக சிந்திக்க எனக்கு ரிவீல் ஆகிட்டே இருக்கு. ஓ, இதான் விஷயமா, இப்படி தான் நான் பிசாசை மேற்கொள்ளணுமா, இவ்வுலக வழக்கத்தின்படி என்னை வச்சிருக்கிறானா, என்னை கடன் வாங்குறையே நல்லையிலேயே என்னை சிந்திக்கக்கூடிய வச்சுக்கிறான். இன்னிலிருந்து நான் வேற விதமாக சிந்திக்க விரும்புகிறேன், கர்த்தர் விரும்புகிற விதமாக சிந்திக்க விரும்புகிறேன். இந்த சிந்தனைகளில் மாற்றம் வரும்போது, வாழ்க்கை முறைகளில் ஒரு மாற்றம், அந்த வாழ்க்கை முறையில் மாற்றம் வரும்போது கடனிலிருந்து வெளியே வருவதற்கான வழிந்தோடுதலை
கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலைகளில் ஆண்டவர் நம்மை நடத்த விரும்புகிறாரு, என்ன விதமான எண்ணங்களில் நாம் ஆளப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். இந்த உலக வழக்கத்தின்படி அல்ல, தேவனுடைய எண்ணம் உள்ள ஒரு நிலையில் நாம் இருப்பதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு அற்புதமான காரியங்களை கவனித்தோம். இப்போ நமக்குள்ள தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்த தேவனுடைய வசனத்தினால் உண்டாகிற ஒரு வெளிப்பாடு. இன்னொரு காரியம் சொல்கிறார் பாருங்க, இது நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற இந்த வல்லமையை நாம் அறிந்து கொள்கிறதின் மூலமாக இந்த கடன் என்கிற அடிமைத்தன ஆவியிலிருந்து நம்மளை எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ அதுலேருந்தெல்லாம் விடுவிப்பதுக்கான வழிகளை நம்ம கவனிக்கிறோம். இன்னொன்று சொல்கிறாரு, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே இன்னொரு வழியை கர்த்தர் அங்கே உண்டு பண்ணுறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பாருங்க, அங்கே சொல்லியிருக்கு, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் மனுஷனை எப்படியெல்லாம் கீழே கொண்டு போகலாம், அவனை அடிமைத்தனத்திலேயே வச்சு கடன் என்கிற ஆவிலேயே அவனை பிடிக்க வச்சு பிசாசு யோசிக்கிறபடியே உலக வழக்கத்தின்படியே யோசித்து வாழ்கிற ஒரு நிலையிலிருந்து விடுபெறாதபடிக்கு இருப்பதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்வதற்கான சிந்தனையை பிசாசு கொடுக்குறான். ஆனால் இங்கே சொல்லியிருக்கு, இந்த பாவம் மரணம் என்னும் பிரமாணத்திலிருந்து நாம் விடுபெறுவதற்கு ஒரு பிரமாணம் இருக்கின்றார். அந்த ஒரு இன்ஃப்ளூவன்ஸிலிருந்து, அந்த ஒரு டாமினேட்டிங் அந்த ஒரு பொசிஷன்லேருந்து நம்ம விடுபெறுவதுக்கு தேவன் வச்சிருக்கிற ஒரு பிரமாணம் அங்கே சொல்லியிருக்கு. அது என்ன பிரமாணமா? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இந்த பிரமாணம் என்ன செய்யுது? நம்மளை விடுதலை பண்ணுது பாருங்க. சில சொல்றதை நம்ம கேட்டிருக்கிறோம், நான் ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி சறுக்குறேங்க. ஏன்னா இந்த கடனின் அடிமைத்தனப்படுத்துகிற ஆவி என்ன பண்ணோம்னா, நம்மளை ஒரு அடி எடுத்து வச்சா அது 10 அடி சறுக்க வைக்கக்கூடிய வேலையை செய்யுது. அது எப்படின்னா, ஒரு பைப்பில் கிரீஸை தடவிட்டு ஒரு மனுஷன் அந்த பைப்பில் ஏறணும்னு நினச்சா ஏறவே முடியாது பாருங்க, வழுக்கி வழுக்கி கீழே விழுவான் பாருங்க. அதை தான் பிசாசு செய்ய விரும்புகிறான். அடிமைத்தனத்துக்குள்ளே வச்சு உலக வழக்கத்துக்கு எதுவாக மாற்றி கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய காரியம் என்ன பண்ணுதுன்னா, இந்த பாவம் மரணம் என்கிற இந்த ஒரு வேலை பிசாசு என்ன செய்கிறான்னா, அடிமையிலேயே வச்சு நான் ஒரு நாளும் மேலே வராதபடிக்கு சறுக்கி சறுக்கி நான் மேலும் மேலும் கீழே நான் விழுவதுக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, நீ சறுக்கி சறுக்கி விழாதபடிக்கு நீ அதிலிருந்து விடுபட்டு மேலே வருவதற்கான ஒரு வழியை வச்சிருக்கிறப்பா. அது என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் ஜீவனின் ஆவியின் பிரமாணம். இந்த ஒரு பிரமாணம் எனக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்தது. அதான் சொல்றாரு, நான் வேண்டிக் கொள்வதுக்கும் நினைப்பதுக்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற அந்த வல்லமை என்ன, எதை அறிந்து கொள்றேன்? ஆண்டவர் சொல்ற, இந்த சத்தியத்தின் மூலமா எனக்கு தேவ வசனத்தின் உண்டான வெளிப்பாடை உண்டாக்கும் போது மேற்கொள்ற ஒரு வல்லமையை கொடுக்குறாரு. இப்போ இன்னொரு அறிவையும் கொடுக்குறாரு, இன்னொன்னு அறிந்து கொள்ள சொல்றாரு. என்னன்னா, நீ பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் ஆளப்படுறவன்ல, உன்னை ஜீவனின் ஆவியின் பிரமாணம், கிறிஸ்துவின் ஜீவனின் ஆவியின் பிரமாணம், உன்னை அதுல இருந்து விடுதலை பண்ணக்கூடிய ஒன்று இருக்குப்பா. அந்த வல்லமை உனக்குள்ள இருக்கு, மறந்துடாத. அதனால நீ உன்னுடைய காரணங்களை சொல்லி, நம்முடைய வாழ்க்கை முறைகளை சொல்லி, நம்முடைய சூழ்நிலைகளை சொல்லி அதுக்குள்ளேயே மாண்டு கடக்கணும்னு அவசியம் இல்லை. அதுலேருந்து விடுபட்டு வருவதற்கான வேலையை வச்சிருக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு விமானங்கள், ஏராளமான விமானங்கள் சொல்றாங்க, நம்ம ரோட்ல இருக்கிற டிராஃபிக்கை காட்டிலும் மேலே பறக்கிற விமானம் டிராஃபிக் தான் ரொம்ப அதிகமாக. சில ஆப்லாம் இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், எப்படி நீங்கள் ரோட்டில் எவ்வளோ வண்டி போகிறத கண்ணால் பார்க்குறோமோ அதுபோல் அந்த ஆப் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, மேலே ஆகாயத்தில் பறக்கிற விமானங்கள் எப்படி இருக்குது, என்ன கொச்ச கொச்ச கொச்சன்னு ஈமுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பாருங்கள், அவ்வளோ என்ன விமானங்கள் தரையிலிருந்து
டேக் ஆஃப் ஆகி மேலே பறந்து தொடர்ந்து அது குறிப்பிட்ட ஒரு உயரத்தை மெயின்டைன் பண்ணி அதுக்கு பிறகு டெஸ்டினேஷன் வரும்போது அது என்ன செய்யுது, கரெக்டான இடத்துல கொண்டு வந்து அந்த பிளெயினை அந்த ஊரில் அந்த டெஸ்டினேஷனில் லேண்ட் பண்ணுது. இந்த விமானம் எதுக்கு எதிராக பறக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புவி இருப்பும் பிரமாணம், கீழே இழுக்கக்கூடிய சக்தி என்கிற ஒரு பிரமாணத்தை எதிர்த்து அது பறக்கக்கூடிய ஒரு பிரமாணமா இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கீழே இழுக்கக்கூடிய, உன்னை பிசாசு அடிமைப்படுத்தி கடனின் ஆவிலே வைக்கணும்னு நினைக்கிற அந்த கீழே இழுக்கிற சக்தியிலிருந்து நீ விடுபட்டு மேலே உயர்ந்து வருவதற்கான ஒரு பிரமாணத்தை வச்சு, அது என்னன்னா கிறிஸ்துவின் ஜீவனின் ஆவியின் பிரமாணம். ரட்சிக்கப்பட்ட எனக்கு இது வல்லமையாய் எனக்குள்ள வேலை செய்ய இதை நான் அறிந்து கொள்ளணும் பாருங்க. ஏன் ஏரோப்ளைன் பறக்குது? ஏன்னா அந்த ஏரோப்ளைனில் இருக்கிற என்ஜின் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ஏர் ஃப்ளோவை அது உண்டாக்குதான். வேண்டிய ஒரு ஏர் ஃப்ளோவை உண்டாக்கின பிறகு என்ன செய்யுதுன்னா அந்த விமானம் அப்படியே மேலே எழும்பி பறக்கிறத பார்க்குறோம். என்ஜின் கோளாறாயிருச்சுன்னா டேக் ஆஃபும் பண்ண முடியாது, லேண்டும் பண்ண முடியாது. ஆபத்து எந்த நேரம் வேணாலும் வரலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்ம கேட்குற கர்த்தருடைய வார்த்தைகள், இங்கே உட்கார்ந்து நம்ம தியானிக்கிற காரியங்கள் நம்மளை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய வாழ்க்கை என்னும் என்ஜினை கர்த்தர் தம்முடைய வசனத்தினால ஸ்டார்ட் பண்ணி எங்கே நான் கீழே கிடக்கக்கூடாதோ அங்கிருந்து நான் மேலே பறப்பதுக்கான ஒரு ஏர் ஃப்ளோவை என்னை உயர்த்துவதற்கு தேவ சத்தியங்கள் என்ன செய்யுதுன்னா என்னை சிந்திக்கக்கூடியவனாக மாற்றி, என் வாழ்க்கை முறைகளை மாற்றி தேவன் விரும்புகிற காரியத்துக்கு நேராக நான் உயர்ந்து வரும்படி எனக்கு தேவனுடைய ஜீவனின் ஆவியின் பிரமாணம் இந்த சத்திய வசனத்தின் மூலமாக எனக்குள்ள வேலை செய்யுது. அப்போ கவனிச்சு பாருங்க, நம்மளை மேலே உயர்த்த தேவன் தம்முடைய ஜீவனின் ஆவியின் பிரமாணத்தை எனக்கு கொடுத்து, அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம வாஸ்தவ வசனம் சொல்லியிருக்கு பாருங்க, பாவம் மரணம் என்னும் பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன பண்ணுது? எல்லா பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும் கிறிஸ்துவின் ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என்ன பண்ணுது? என்ன விடுதலை பண்ணுது. நான் விடுவிக்க முடியாது, எனக்கு விடுதலை வராது, நான் அதுலேருந்து காப்பாற்றப்பட முடியாது, நான் வெளியே வருவேனான்னு தெரில சொல்றாரு. என்ஜின் ஸ்டார்ட் ஆகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க என்ஜினு ஸ்டார்ட் ஆகிருக்கா? என்ஜினு சிலர்லாம் அடிக்கடி ஆஃப் பண்ணி வச்சிடுறோம். என்ஜினு ஸ்டார்ட் பண்ணுறதே இல்லை. ஸ்டார்ட் பண்ணணும். இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகலன்னா இன்னைக்கு கேட்குற வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஸ்டார்ட் பண்ணுற. டேக் ஆஃப் ஆவேன். எங்கே டேக் ஆஃப் பண்ணணுமோ டேக் ஆஃப் ஆவேன். எங்கே லேண்ட் ஆகணுமோ கரெக்டாக லேண்ட் ஆகும். எங்கே எவ்வளோ தொலைவு எவ்வளோ உயரத்தில் பறக்கணுமோ அந்த தொலைவு அந்த உயரத்தில் பறப்பதுக்கான எல்லா அனுகூலத்தையும் கிறிஸ்துவின் ஜீவனின் ஆவியின் பிரமாணம் இந்த வசனத்தினால எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற அந்த வல்லமையை நான் அறிந்து கொண்டு செயல்படுகிறதுனால பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் நான் சிக்கி கிடக்க வேண்டியதில்லை. கடன் என்கிற அடிமைத்தனத்தில் நான் இருக்க வேண்டியதில்லை. கடன் என்கிற ஆவியில் நான் இருக்க வேண்டியதில்லை. பிசாசு என்னை ஒரு விதமாக யோசிக்க வைக்கிறான் பாருங்க, அந்த விதத்தில் நான் யோசித்து அழிவுக்கு நேராக போக வேண்டியதில்லை. எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஜீவனுக்கு நேராக, எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற உயர்வுக்கு நேராக, எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற விடுதலைக்கு நேராக என் வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? நடத்தி கொண்டு போக முடியும்னு காட்டுறார். இவ்வளோ தடைகளையும் தாண்டி ஒரு ஏரோப்ளைன் பறக்குதே, எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போகுது பாருங்க. எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போகிறது மாத்திரம் இல்லை, எவ்வளோ லக்கேஜை எவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு இந்த ஏரோப்ளைன் பாரு. நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் எவ்வளோ சுமைகள் இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமா நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வல்லமையை இன்னதென்று நான் அறிந்து கொண்ட பிறகு எவ்வளவு வாழ்க்கையின் சுமை இருந்தாலும் அந்த சுமைகளை தாண்டி என்னை கர்த்தர் உயர்ந்து வர வைக்கிறதுக்கான வல்லமையான வேலையை ஆண்டவர் எனக்குள்ள உங்களுக்குள்ள நமக்குள்ள செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இதை செய்யாதபடிக்கு பிசாசு நம்மளை ஒரு விதமாகவே அவன் நினைக்கிற விதமாகவே சிந்திக்க வச்சு, அவன் ஐடியாவே நம்மளை யோசிக்க வச்சு, இந்த உலக வழக்கத்தின்படியே நம்மளை இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம சொல்லணும், இல்லை இல்லை பிசாசே, எனக்குள்ள
கர்த்தர் தம்முடைய வல்லமையை வச்சிருக்கிறாரு. அந்த வல்லமையை நான் அறிந்து கொண்டுட்டேன். சொல்லுங்க, கையை வைத்து. அந்த வல்லமையை ஒவ்வொரு நாளும் நான் அறிந்து கொள்றேன். அதனால நான் விடுவிக்கப்பட வேண்டிய நிலைகளில் நான் விடுவிக்கப்படுகிறேன். ஏன்னா என்னை உயர்த்துற கர்த்தர் என்னை உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்துவதற்கான அந்த ஏர் ஃப்ளோவை, அந்த லிஃப்டை கர்த்தர் எனக்கு உண்டு பண்றாரு. நீங்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் உண்டாக்கும் போது நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை அனுபவிக்கலாம். என்னன்னா, கடன் என்கிற ஆவியிலிருந்து, அடிமைத்தனம் என்கிற அந்த நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து, உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வல்லமை இன்னதென்று நீங்கள் அறிந்து அதை புரிந்து கொண்டு, தேவ வசனத்தினால உண்டாகிற வெளிப்பாடு, தேவனுடைய வசனத்தை ஆழமாய் சிந்திக்கிறதுனால உண்டாகிற மாற்றங்கள், இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் நான் விடுவிப்பதுக்காக தேவன் வச்சிருக்கிற வழிகள், இவைகள் எல்லாம் உபயோகப்படுத்தி என்ன செய்கிறேன், எந்த கடன் என்கிற ஆவியில் பிசாசு பிடிச்சி வைக்க நினைக்கிறானோ அதில் நான் விடுபெறேன். விடுபெறுவதற்கான வழியில் வரும்போது நான் சொல்கிறேன், நிச்சயமாக கடனிலிருந்து வெளியே வருவதற்கான வழிந்தோடுதலை கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தில் கட்டளையிட அவர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாக நடக்கும். இது ஒரு பிரமாணம் பாருங்க. நான் சொன்னேன், இப்படி பிசாசு நம்மளை கடனின் ஆவியில் பிடிச்சி வைப்பதுக்கு அவன் என்னெல்லாம் டாமினேட் பண்ணுறானோ, கர்த்தர் சொல்கிறார், அவன் பிடிச்சி வச்சாலும் அதை மேற்கொள்கிற வல்லமையை உனக்குள்ளே நான் வச்சிருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, அதை மேற்கொள்கிற வல்லமையை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, நமக்குள்ள வச்சிருக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, அதை அறிந்து கொள். அந்த அறிவு தேவ வசனத்தினால உண்டாத, அந்த அறிவுக்கு ஈடான ஒரு உயர்வு எதுவுமே கிடையாது. அந்த அறிவு தான் நமக்கு நோனியம் காட்டுது. கர்த்தர் கிறிஸ்துவின் ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நமக்குள்ள இருக்கு. அது நம்மளை எல்லா பாவம் மரணம் என்னும் பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணுது. இன்னொரு காரியம் இருக்கு, அது சொல்லியிருக்கு. சொல்லி நான் இன்னைக்கு அதோட நிறுத்த விரும்புகிறேன். அதை குறித்து நான் இன்னும் கொஞ்சம் விவரமாக உங்களுக்கு அதை சொன்னால் தான் நீங்கள் விளங்கிக்கொள்ளும். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இது ஒரு பிரமாணம். கடனிலிருந்து வெளியே வருவதற்கான வழிந்தோடுதல் உண்டாகணுமா, கடனிலிருந்து வெளியே வருவதற்கான வாழ்க்கை முறை உண்டாகணுமா, இது ஒரு பிரமாணம். நல்லா கவனிங்க. மனுஷன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ, ஆண்டவர் சொல்ல அதையே நீ என்ன பண்ணு, அவங்களுக்கு நீ செய். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க கவனிச்சீங்கன்னா 38ஆம் வசனத்தில் கவனிச்சீங்கன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி கொழுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் கொண்டு வந்து உங்க மடியில் போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இதெல்லாம் நீங்க வாசித்து வந்தீங்கன்னா இதனுடைய கோர்வையை நீங்க கவனிச்சீங்கன்னா 27ஆம் வசனத்துல வருது. என்ன சொல்றாரு, உன்னை வெறுக்கிறவனை நீ நேசிக்கணும், உன்னை பகைக்கிறவனை நீ என்ன பண்ணணும், சிநேகிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என்ன, உன்னை நிந்திக்கிறவனுக்காக நீ என்ன செய், வேண்டுதல் பண்ணு, உன்னை சபிக்கிறவனை நீ என்ன செய், ஆசீர்வதி. ஏன்னா நீ மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறியோ விரும்புகிறியோ அதை நீ என்ன பண்ணுன்றார் ஆண்டவர், செய்யணுன்றார். ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டணும். இந்த பிரமாணம் வேலை செய்யுமா, வேலை செய்யாதா? யாராவது போய் அரைஞ்சு பாருங்க, வேலை செய்யும். அரைஞ்சிங்கன்னா மறு அறை கண்டிப்பாக வரும். ஏன்னா இது நீங்கள் மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதுவே உங்களுக்கு, நீங்கள் அதை செய்யுங்கன்றார். இது கேட்கறதுக்கு வேடிக்கையாக இருந்தாலும் இதுதான் நிஜம் வாழ்க்கையில். இந்த பிரமாணத்தை அடுத்தவன் விளக்கி சொல்கிறேன் பாருங்க. இதை செய்யும் போது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கடன்லேருந்து வெளியே வருவதற்கான வழிந்தோடுதல, கடன்லேருந்து வெளியே வருவதற்கான வாழ்க்கை முறையை ஆண்டவர் இப்படி அமைத்து கொடுக்கறது நிமித்தமா நாம் பிசாசினுடைய அந்த கடன் என்கிற அடிமைத்தனம், கடன் என்கிற ஆவி, கடன் என்கிற மாதிரி மற்ற எல்லா பிரச்சனையில இருந்தும் நாம் விடுதலை பெறுவதற்கு தேவன் வச்சிருக்கிற முறைமைகள் இது.
இன்னைக்கு ஒன்றை காண்பித்திருக்கிறேன், நமக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையை நான் அறிந்து கொள்ளணும். அதை எப்படி அறிந்து கொள்றேன்? சத்தியத்தின் மூலமா எனக்கு விளக்கி காட்டுற தேவ வசனத்தினால உண்டாகிற அறிவு, கிறிஸ்து இயேசுவினால எனக்கு உண்டாயிருக்கிற ஜீவனின் ஆவியின் பிரமாணம், இதெல்லாம் ஒரு அறிவு. இதெல்லாம் எடுத்து நான் உபயோகப்படுத்தி என்ன பண்றேன்? என்னை எதுல பிசாசு அடிமையாக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன், அதில் நான் விடுதலை பெறுவதற்கான வேலையை கர்த்தர் விரும்புகிறபடி செய்கிறேன். அதில் இன்னொன்று ஆண்டவர் சொல்ல கடைசியா, மனுஷன் உனக்கு என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்குறியோ அதையே நீ செய். டாக்டர் அக்பரக்குன்னு ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன் பாருங்க, பில்லி கிரகாமுக்கெல்லாம் வந்து அவர் பெரிய பெரிய குருசேட் நடத்துவார். அதில் ரட்சிக்கப்பட்டு வரவங்களுக்கு 1008 சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதிலை கொடுக்குறவர் இந்த அக்பர் அக்கான். மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபர், மிகப்பெரிய ஒரு தியாலஜியன், எல்லாரையும் அவருக்கு உண்டு. அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவரை ஜெயிச்சவன் ஒருத்தரும் கிடையாது. அப்படி பதில், என்ன கேள்வி ஆனாலும் பதில் ரொம்ப ஆப்டாக கொடுப்பார் வேதத்திலிருந்து. இவரே எப்படி இருந்தார்னா அவங்க அப்பா இவருக்கு மேலேயா. அப்போ ஒரு முறை சொல்கிறாரு, எங்கள் அப்பா வந்து ஒரு இடத்துல போய் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருந்தார். ஒருத்தன் வந்து என்ன பண்ணான்னா இடது கணத்தில் அரைஞ்சிட்டானா. அரைஞ்சவனை இவர் என்ன பண்ணாராம், அவங்க அப்பா திருப்பியும் பலார்னு ஒன்று விட்டாராம். விட்ட உடனே அவன் கேட்டானே, இவ்வளோ நேரம் சுவிசேஷம் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அவன் கேட்டானே, இவ்வளோ நேரம் சுவிசேஷம் ஏசுநாதர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு கணத்தை அரைஞ்சா மறு கணத்தை. அப்போ யூஸ் சொன்னாரா, மத்திய சுவிசேஷம் என்ன சொல்லி தெரியுமா? வலது கணத்தில் அரைஞ்சாதான் இடது கணத்தை காட்டுன்னு சொன்ன. நீ வந்து எங்கே அரைஞ்ச? இடது கணத்தில் அரைஞ்சாலும் தப்பா அரைஞ்சாலும் உனக்கு ரிட்டர்ன் விட்டேன்னாரா. போகிறவனை கூப்பிட்டு சொன்னாரான், அந்த பாரு போகும்போது அடுத்த முறை நான் அடிக்கணும்னு நினச்சின்னா பைபிளை கரெக்டாக வாசித்து வந்து கரெக்டாக எந்த பக்கம் அடிக்க சொல்லியிருக்கோ அந்த பக்கம் அடினாராம். இது வேணா கேட்கறதுக்கு, ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஓகே. ஆனால் என்ன சொல்ல வரேன், இதை ஒரு மனுஷன் தனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத இன்னொருவனுக்கு செய்யும் போது எவ்வளோ கடினமான ஒரு காரியத்தை கூட ஒரு சாஃப்ட் ஆக்குறான், ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த யூத மக்களை இந்த ரோமர் போச்சவர்கள் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க பாருங்க. ஏன்னா அவங்க தானே ஆதிக்கம் பண்ணிருந்தாங்க. அப்போ யூதர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவானா, இந்த ரோம போச்ச என்ன பண்ணுவானா, ஏதாவது பொருளை தூக்கணும்னா கூடுவானா, ஏன்னா திடீர்னு ரேண்டமாக யாரையாவத்தனை கூடுவானா, கூப்பிட்டுட்டு இந்த பொருளை ஒரு மைல் தூக்கிட்டு வா. அவன் தூக்கிட்டு வருவானா. தூக்கிட்டு வந்தானே ஒரு மைல் முடிஞ்சவனே வயிற்று நான் இன்னொரு இடத்துல கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னும் போது அந்த தூக்கிட்டு வரவன், இல்லை சார் ஒரு மைல் தூக்கிட்டு என்ன எவ்வளோ தான் சொல்லுங்கள் தூக்கிட்டு வரேன், இன்னொரு மைல் நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லும் போது அவன் அதை இந்த மனுஷன் ஒரு மைல் தான் தூக்கிட்டு வர சொன்னான். ஆனால் அதுக்கு மீறி செய்யும் போது இந்த மனுஷன் குற்றப்பட்டு அவன் சொல்கிறான், இந்த இவனை வேலை செய்ய நான் கூப்பிட்டேன், கடைசியில் அவனுக்கு நான் வேலைக்காரன் ஆகிட்டேன், இவன் எனக்கு தலைவன் ஆகிட்டான். ஏன்னா நான் செய்ய முடியாத இவன் செய்கிறானே. அதை தான் ஆண்டவர் சொல்றார், ஒரு மனுஷன் தனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை இன்னொருவனுக்கு செய்யும் போது எவ்வளோ பெரிய ஒரு கடினமான காரியத்தை கூட கர்த்தர் எவ்வளோ ஸ்மூத்தாக அற்புதமானதாய் மாற்ற முடியும். அடுத்த வாரம் அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அது எப்படி கடன்லேருந்து வெளியே வருவதுக்கு வேலை செய்யுதுன்றதை கொஞ்சம் கவனிக்கணும். எப்படி பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதுக்கு அது வேலை செய்யுது. இன்றைக்கு இப்படி கிறிஸ்தவ மக்கள் நாம் இருக்கிற இடத்துல தேவன் வச்சிருக்கிற இந்த மெத்தட்ஸை கர்த்தர் விரும்புகிறபடி இந்த சத்தியத்தின் மூலமாக புரிந்து கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு செயல்பட்டோன்னா, நான் சொல்கிறேன், பிசாசு நம்மளை எதில் அடிமைப்படுத்தி வைக்கணும்னு நினச்சாலும் நான் சொல்கிறேன், மறுபடியும் கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ணி அவருக்கு மேன்மையான சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்போ உங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்கா? எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? எனக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். இந்த சத்திய வசனங்கள் எனக்கு அறிய பண்ணியிருக்கு. இனிமேல் இவ்வளோத்தையும் கேட்டுட்டு என்னால் மேற்கொள்ள முடியுமான்னு தெரில, என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியுமான்னு தெரில. இல்லை வெளியே வர முடியாதுக்கு வாய்ப்பே இல்லைனாலும் சொல்லணும், இல்லை எனக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை இந்த சத்தியத்தின் மூலமாக எனக்குள்ள தேவன் வச்சிருக்கிற வல்லமை என்னை கீழே கொண்டு போகாது, என்னை மேலோங்கி வர வைக்கக்கூடிய வேலையை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாய் செய்வார் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் அப்படி நம்புகிறவங்க இடத்துல எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சத்தியத்தை கேட்க, இந்த சத்தியம் எவ்வளோ நிஜமானது என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட
ஆவியானவரே, இன்னைக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த ஒவ்வொரு காரியங்களும் எங்களை கீழாக்குறது இல்லை, எங்களை மேலோங்கி வர வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, கடனின் அந்த ஆவியிலிருந்து ஆண்டவரே நாங்கள் விடுதலை பெறுவதற்கு தேவன் எங்களுக்குள்ள நீர் வைத்திருக்கிற உம்முடைய வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். சொல்லுங்க வாயத்திறந்து, ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீர் வைத்திருக்கிற வல்லமையை நான் அறிந்து கொள்கிறேன். எப்படி அறிந்து கொள்கிறேன்? இந்த வேத வசனத்தின் மூலமாக எப்படியெல்லாம் நான் விடுபெற முடியும், எப்படியெல்லாம் பிசாசினுடைய ஆண்டவரே அந்த டாமினேஷன்லேருந்து, அந்த இன்ஃப்ளூயன்ஸிலிருந்து நாங்கள் விடுபெறுவதற்கு கர்த்தர் எங்களுக்குள்ள வல்லமையாய் நீர் வைத்திருக்கிற உம்முடைய சத்தியத்தின் வெளிச்சமோ ஆண்டவரே, அந்த சத்தியத்தினால எங்களுக்கு உண்டாகிற வெளிப்பாடு இப்படிப்பட்ட மாபெரும் ஆண்டவரே ஜெயத்தையும் விடுதலையும் எங்களுக்கு கட்டளையிடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற யாரும் நாங்க கீழே கிடக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்களை உயர்த்துகிற கர்த்தருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் உயர்ந்து வருகிறவன்? சொல்லுங்க வாயத்திறந்து. இயேசுவால நான் ஒவ்வொரு இடத்திலும் உயர்ந்து வருவேன். சொல்லுங்க வாயத்திறந்து. ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தினால ஆண்டவரே அதை நான் உபயோகப்படுத்துகிறதுனால நான் கீழே கடக்க மாட்டேன். என்னை மேல உயர்ந்து வர வைக்கிற கர்த்தருடைய சத்தியங்கள் என்னை ஆண்டவரே உம்முடைய வழிகளில் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்திய வசனங்கள் எல்லாம் எங்களை உம்முடைய நல்வழியில் எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.